2024 கலக்கின வார்த்தைகளை பார்க்கலாமா வாங்க. வருஷம் லாஸ்ட்டுக்கு வந்துட்டாலே அந்த வருஷம் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத திரும்பி பார்க்கறது பலரோட வழக்கமா இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷம் தமிழ் சினிமாவில் 241 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது இல்லாம 100க்கும் மேற்பட்ட படங்களோட ஷூட்டிங்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்க நிலையில தமிழ் சினிமாவை இந்த வருஷம் கலக்கின டாப் 10 வார்த்தைகள் வசனங்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா விடாமுயற்சியும் கடவுளே அஜித்தேவும். இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது அஜித் நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற ஒரு விடாமுயற்சி படம். இன்னொன்னு அஜித் ரசிகர்கள் எங்க கூடனாலும் கடவுளே அஜித்தே அப்படின்னு தான் முழங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடான வீடியோஸ் இணையத்தில் அதிகமாக பரவ உடனே அஜித் அறிக்கையெல்லாம் விட்டு என்ன தயவு செய்து அஜித்தின் மட்டும் கூப்பிடுங்க அப்படிலாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தார். இந்த லிஸ்ட்ல 2வது பிளேஸ்ல மனசுலாயம் அப்புறம் டிஸ்கோ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ரிலீஸ் ஆன வேட்டையன் படத்துல வந்த பாட்டு தான் மனசுலாயம். இந்த பாட்டு அனிருத் மியூசிக்ல ரிலீஸ் ஆச்சு. பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாயிட்டு இருக்கிற கூலி படத்தோட டைட்டில் சாங்ல வந்து டிஸ்கோ அப்படின்ற வார்த்தையும் ஹாட் ட்ரெண்டிங்ல இருந்திருக்கு. இந்த லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல தாத்தா வராரு. இது இந்தியன் 2 படத்துல வந்த தாத்தா வராரு பாட்டோட ஃபர்ஸ்ட் சொல்லுதான். கமல்ஹாசன் நடிப்புல உருவான இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல மட்டும் இல்ல விமர்சன ரீதியாகவும் ஒரு ஃபிளாப் படமா தான் மாறி இருக்கு. ஸோ இந்த படத்துக்கும் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்றது நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா உசிரே நீதானே. தனுஷ் டைரக்ட் பண்ணி நடிச்ச தன்னோட 50வது படமான ராயன் படத்துல வந்த பாட்டான அடங்காத அசுரனா அப்படின்ற பாட்டுல வர்ற உசிரே நீதானே அப்படின்ற லிரிக்ஸ் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் உருக வச்சது. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா டிவோர்ஸ். என்னடா டிவோர்ஸ் சொல்றேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த வருஷம் எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் டிவோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், ஜிவி பிரகாஷ், சைந்தவி, ஜெயம் ரவி, ஆர்த்தி, ஏஆர் ரஹ்மான், சாய்ரா பானு அப்படின்னு இந்த வருஷம் ஏகப்பட்ட டிவோர்ஸ் நடந்திருந்தது. இதனால டிவோர்ஸ் அப்படின்ற சொல்ல இந்த வருஷம் தமிழ் சினிமாவில் அதிகமா கவனம் வாங்கியிருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா கெத்து அன்பு. தமிழரசன் பச்சைமுத்து டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன லப்பர் பந்து படத்தோட கேரக்டர்ஸ் பேர் தான் கெத்து அண்ட் அன்பு. படத்தோட கிளைமேக்ஸ்ல திரைமொழியில அன்பு தான் கெத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு டைரக்டர். ஸோ படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா கங்குவா ஒரு குழந்தை. இந்த வருஷம் அதிகமா ட்ரோல் பண்ணப்பட்ட படம் கங்குவா தான். கங்குவா படத்தோட ப்ரமோஷன் அப்போ சூர்யா அதிகமா யூஸ் பண்ண வார்த்தைகள்ல அதிகமா ட்ரோல் பண்ணப்பட்ட வார்த்தை இதுதான். இது மட்டும் இல்லாம கங்குவா படத்தை சூர்யா நெருப்பு மாதிரி ஒரு படம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா சேட்டா ஓய் மம்முட்டி. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்ல ரொம்ப பெரிய ஹிட் அடிச்ச படம் அமரன். இந்த படத்துல வந்து அந்த லவ் சீன்ஸ்ல சிவகார்த்திகேயனை சாய் பல்லவி சேட்டா அப்படின்னும் சாய் பல்லவி சிவகார்த்திகேயன் ஓய் மம்முட்டி அப்படின்னு கூப்பிடுவாரு. சோ இது ட்ரெண்ட் ஆனது நோட் பண்ண வேண்டிய விஷயம். டிசம்பர் மாசம் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆன விடுதலையோட 2வது பார்ட் படத்துல யூஸ் பண்ண தோழர் அப்படின்ற சொல் இன்னைக்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய வரவேற்பை வாங்கியிருக்கு. டாப் 10 வார்த்தைகள் லிஸ்ட்ல இதுவும் இடம் பிடிச்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல லாஸ்டா கடைசி படம் தளபதி 69. சினிமாவில இருந்து ஃபுல்லா விலகி முழுநேர அரசியல்ல கால் வைக்க இருக்கிற ஆக்டர் விஜய் தன்னோட கடைசி படமான T69 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட அப்டேட் வந்தப்போ T69 அப்படின்ற ஒரு இது போட்டிருந்தாங்க இல்லையா. சோ இந்த சொல் இன்டர்நெட்ல செம ட்ரெண்ட் ஆச்சு. சோ இந்த 10ல உங்களோட ஃபேவரட் என்ன, இல்ல இது இல்லாம எனக்கு வேற வார்த்தை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.